அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கு வரும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. முகம் தெரியாதவர்கள் கொடுக்கும் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தி வீட்டில் மரணித்த ஹவுஸ் டிரைவர். குவைத் ஓரிரு மாதங்களில் ஏற்பட்ட சோக சம்பவம். ஹவுஸ் டிரைவர்கள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்கு வரும் வெளிநாட்டவர்கள் குவைத் அரசு தடை செய்த எந்த ஒரு பொருளையோ மாத்திரைகளையோ கொண்டு வராதீங்க. அப்படி தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை கொண்டு வந்தால் அவ்வளோதான், கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். இப்போ ஒரு சம்பவம் குவைத் ஏர்போர்ட்டில் நடந்துள்ளது. அரபு பிரின்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 1 லட்சம் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை அட்டைப்பெட்டிக்குள் மறைத்து கொண்டு வந்தவனை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோவும் உள்துறை அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. அதனால் ஊர்லேருந்து குவைத் வருபவர்கள் குவைத் அரசு தடை செய்த எந்த ஒரு பொருளையும் கொண்டு வராதீங்க. குறிப்பாக முகம் தெரியாத நபர்கள் கொடுக்கும் பார்சலையும் கொண்டு வராதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ஒரு பெரிய சோகமான சம்பவம் சாத் அப்துல்லா ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. குவைத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்த இளைஞர் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்திற்கு வீட்டு டிரைவர் வேலைக்கு வந்து ஓரிரு மாதங்களிலே கேரளாவை சேர்ந்த ஆதேஷ் என்ற இளைஞர் தனது அறையில் தூக்கிட்டு மரணித்துள்ளார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இவரது தந்தையின் பெயர் பார்த்தீங்கன்னா ராஜு, தாயார் பெயர் பிந்து. காசர்கோடு மாவட்ட மக்கள் சங்கத்தின் சார்பில் சட்ட நடவடிக்கைகளை முடித்து ஆதேஷின் உடல் கேரளாவிற்கு எடுத்து செல்ல தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. குவைத்துக்கு 3 மாசம் தாங்க ஆகுது. இவர் என்னென்ன கனவுகளை சுமந்து குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு வந்தார் என தெரியவில்லை. குவைத்தி கொடுத்த டார்ச்சரா இல்லை குடும்ப பிரச்சனையா என்ற இவரது மரணத்திற்கான முழு காரணம் தீவிர விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். குவைத்தில் நம்ம ஆளுங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தாங்க. குவைத்தி வீட்டில் பிரச்சனையா, டார்ச்சர் பண்ணுறாங்களா, உடனே இந்தியன் எம்பசியை தொடர்பு கொண்டு உதவியை நாடுங்கள். இந்தியன் எம்பசி உங்களுக்கு உதவ காத்திருக்கு. அப்படி இல்லை ஃபேமிலி பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர அதற்கான வழியை கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு மரணத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு டிரைவர் வேலை என்பது சாதாரண வேலை கிடையாதுங்க. அரபாஷின்ஷா சுகல் தான். 24 மணி நேரம் சில குவைத்தி வீடுகளில் வேலை வாங்குவாங்க. சரியான தூக்கம், சரியான சாப்பாடு சில அரபி வீடுகளில் கிடைக்காது. அதனால் குவைத்திற்கு வேலைக்கு வருபவர்கள், குறிப்பாக ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வரவங்க, அந்த வீடு நல்ல வீடான்னு உங்களுக்கு விசா கொடுத்தார்ல, அவரிடம் நன்கு விசாரிச்சுட்டு குவைத்திற்கு வேலைக்கு வாங்க. அவசரப்பட்டு வராதிங்க. குவைத்தில் 10 வருஷம் ஹவுஸ் டிரைவராக வேலை செய்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். குவைத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து மனசாட்சியோடு நம்மளை வேலை வாங்கும் அரபி வீடுகளும் இருக்குது, சில சரியில்லாத வீடுகளும் இருக்குது. அதுபோல் குவைத்திற்கு வரும் நபர்கள் கட்டாயமாக இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்திற்கு வேலைக்கு வருவது உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய அரபி வீடு எப்படிப்பட்டது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 18 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 962 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 318 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 636 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.